இவன் நிம்மதியாவே இருந்துடக்கூடாதுரா அப்படின்னு நீங்க நினைக்கிற நபருக்கு இந்த புத்தகத்தை வாங்கி கிஃப்டா கொடுங்க. ஏன்னா டிரெக்டர் ராம் மாதிரி மனுஷங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன் நானு. அவங்க வந்து ரொம்ப அன்பிற்குரியவர்கள், ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைக்கிற ஆட்கள்லாம் இந்த புக்கை வாங்கி படிச்சாங்க அப்படின்னா எவ்வளவு கேவலமான பிறவிகள்ல நம்ம அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த புக் தள்ளி விட்டுரும். இந்த ஆத்தரை பொறுத்த வரைக்கும் இவர் ரொம்ப ஆபாசமா எழுதுறாரு, இவரோட எழுத்துக்கள்லாம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கோர்ட் கேஸ் வரைக்குமே போனப்போ இவர் சொன்னது என்ன அப்படின்னா, என்னுடைய எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு ஆபாசமாவோ இல்ல ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்னா நீங்க மாத்த வேண்டியது என் எழுத்து கிடையாது, இந்த சமூகத்தை தான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த சமூகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செருப்பால் அடிச்ச மாதிரி பளிச்சுன்னு சொன்னவர் தான் இந்த ஆத்தர். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே இவர் எழுதியிருப்பாரு. சில கதைகள்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும், ஒரு 5 லைன் 6 லைன் தான் இருக்கும். ஆனா அதை படிச்சிட்ட பிறகு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசா இருக்கும். நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தது சரத் ஹசன் மண்டோடைய அவமானம் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு தான். இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதை வச்சு எனக்கு இந்த புக்கை படிக்கணும் போல ஆசையாவும் இருக்கு, அதே நேரத்துல கொஞ்சம் பயமாவும் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவமானம்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுல இருக்க ரொம்ப குட்டியான ஒரு 5 லைன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியை நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். அதை படிச்சு முடிச்சிட்ட பிறகும் உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தா கண்டிப்பா இந்த புக்கை நீங்க வாங்கி படிக்கலாம். இந்த புக் எங்க அவைலபிளா இருக்கு அப்படிங்கறதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். இதே மாதிரி இன்னும் நிறைய புக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம புவி ரீட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.